பணப்புழக்கம் நம்ம வீட்டில் அதிகம். பணப்புழக்கம் நம்ம வீட்டில் கம்மி தான்ப்பா. இந்த அன்னதானத்தை கொடுக்கறது மூலியமாக நம்ம எப்படி பொருளாதாரத்தை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். உங்களால் ஒரு 6 பேருக்கு மட்டும் ஒரு ஒரு பேக்கெட் சாதம், தயிர் சாதம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. தாளிக்காத சாதம். அப்போ தோஷம் இதுவும் ஒரு தோஷம்தான். இல்லை தெளிவாக ஒரு ஓலை சொல்லியிருக்கு. இந்த தயிர் சாதத்தை மட்டும் தாளிக்காமல் யாருக்கு நம்ம என் மாதிரி கையால் கொடுக்குறோமோ, நம்மளே செஞ்சு கொடுக்குறோமோ, நம்மகிட்ட இருக்கிற பீடைகளும் கர்மாவும் குறையும். முதல் வாரத்திலேயே மாற்றம் தெரியும். 2வது வாரத்தில் மாற்றம் தெரியும். 3வது வாரத்தில் நல்ல ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். தனலட்சுமி பேங்க்ல உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். பணப்புழக்கம் அதிகமாவதற்கும் மனக்குழப்பம் தீர்ந்து போவதற்கும், அதாவது புழக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க, அப்படியே அப்படியே எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். அப்பா அந்த பணப்புழக்கம் நம்ம வீட்டில் அதிகம், பணப்புழக்கம் நம்ம வீட்டில் கம்மி தான்ப்பா. அந்த பழக்கத்திற்காரணமாகத்தான். பழக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் நினைக்கக்கூடிய சில விஷயங்கள், எங்கே எப்படி நம்ம வந்து மூவ் பண்ணுற ஒரு விஷயமும். தானம், தானத்திலே சிறந்தது கண்தானம் அப்படிம்பாங்க. இன்னொரு ரத்த தானம் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஒரு தானம் இருக்குது, அதான் அன்னதானம். இந்த அன்னதானத்தை கொடுக்கறது மூலியமாக நம்ம எப்படி பொருளாதாரத்தை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது அன்னதானம் கொடுக்கறதுனால நம்மளுடைய பொருளாதாரம் ஏறுங்கிறது ஒரு கான்செப்டு. எப்படி நம்மளுடைய கரையை குறைச்சிக்கிட்டே வரணும், அதான் சொன்னேன் இல்லையா, புழக்கம். அங்கே புழுக்கம் இருக்கும் பொழுது நல்லா கேட்டுக்கோங்க, அந்த கன்ஜெக்ஷன் இருக்கும்போது காற்றையெல்லாம் புழுங்குது அப்படிம்போம் இல்லையா, அந்த புழுக்கம் வரும்போது பணப்புழக்கம் காணாமல் போயிடும். அதுக்கும் சுவாசம் உண்டு, அதற்கும் சில எனர்ஜி உண்டு. புழுக்கம் இருக்கிற இடத்துல நாற்றம் இருக்கும், நாற்றம் இருக்கும் இடத்தில் கன்ஜெக்ஷன் இருக்கும், அங்கே கன்ஜெக்ஷன் இருக்கிற இடத்துல புழுக்கம் இருக்கும். அப்போனா என்ன பண்ணணும்னா, மனசாலும் நம்ம இருக்கிற இடத்துல இடத்தாலும் நம்ம கூடிய வேலையை செய்கிற இடத்தாலும் மனுஷங்க பழகுறோம் இல்லையா, அவங்களுடைய சில நெகட்டிவ்னாலையும் நம்ம லாக் பண்ண செய்யப்படும். எல்லாருமே நெகட்டிவா அப்படின்னு கிட்டே இருக்க முடியாது, ப்ளஸ் மைனஸ் தான் எல்லாமே. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த புழுக்கம் போயிடணும், சில பழக்கங்கள் நம்ம விட்டு போயிடணும். புதுசாக சில விஷயங்கள் எனர்ஜியாக சில கரை நமக்குள்ளே இருக்கும். சரி, எப்படியோ அறிஞ்சும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் எத்தனையோ தவறுகள் என்னென்னமோ பண்ணியிருப்போம். அந்த வெயிட்டை குறைச்சாலே ஐஸ்வர்யங்கள் உள்ள தொடங்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சில புழுக்கங்களை போனால் மட்டும்தான் நீங்கள் யாராவது நல்லவங்க உள்ளே வருவாங்க. ஏன்னா புழுக்கத்தில் என்ன இருக்கும், கெட்டது வாசம் தான் இருக்கும். கெட்டது என்னவோ அதுதான் உள்ளே வரும். ஸோ அதனால தான் நம்ம தானத்திலே சிறந்தது வந்து எத்தனையோ இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த அன்னதானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு வெள்ளி சனி ஞாயிறு இந்த என்ன வேணால் டைம் எடுத்துக்கணும். வெள்ளியாக இருக்கலாம், இல்லைனாக்கா சனியாக இருக்கலாம், இல்லைன்னா ஞாயிறாக இருக்கலாம். உங்களால் ஒரு 6 பேருக்கு மட்டும் ஒரு ஒரு பேக்கெட் சாதம், தயிர் சாதம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. தாளிக்காத சாதம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமாவாசை காலங்களில் பித்ரு தோஷம் இருந்துச்சுனாக்கா இந்த பரிகாரம் சொல்லியிருப்பாங்க. அப்போ தோஷம் இதுவும் ஒரு தோஷம்தான். இல்லை தெளிவாக ஒரு ஓலை சொல்லியிருக்கு. இந்த தயிர் சாதத்தை மட்டும் தாளிக்காமல் யாருக்கு நம்ம என் மாதிரி கையால் கொடுக்குறோமோ, நம்மளே செஞ்சு கொடுக்குறோமோ, நம்மகிட்ட இருக்கிற பீடைகளும் கர்மாவும் குறையும். சாப்பிடக்கூடிய ஜீவன் யாரோ அவங்க தான் வந்து வாங்குவாங்க, அவங்கள்ட்ட தான் நம்ம கொடுத்துருப்போம். அந்த கனெக்ஷன் உண்டு, நமக்கு தெரியாது. நம்ம 6 பாக்கெட் செய்கிறோம், அவ்வளோதான். அந்த 6 பாக்கெட் யாருக்கு போகுது அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. ஆனால் அவங்கள யாரெல்லாம் நமக்கு அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கான ஜீவனும் அதை தேடி வந்துடுவாங்க, இல்லை நம்ம தேடி அங்கே போயிருப்போம். அதனால தான் வெள்ளி சனி ஞாயிறு ஏதோ ஒன்று இந்த காலங்களில் இந்த 3 நாளுமே கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த 3 நாளில் எந்த நாள் வேணாலும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த நேரத்தில் நீங்களே செஞ்சு என்ன கலர் சாதத்தை போடுறோம், கலர்றோம், கொடுக்க போகிறோம், உப்பு போடுறோம், சரியா அதை நம்ம அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா அழகாக கொடுக்க போகிறோம். ஏனோ தானே கொடுக்காம அந்த புளிச்ச மூரில் கொடுத்துடாம சாப்பிட்ற அளவு திருப்தியாகிற அளவுக்கு கொடுத்தா போதும். இப்படி நீங்கள் கொடுத்து பாருங்கள் ஒரு 3 வாரம். அப்போ தான் ஏதோ ஒரு மாற்றம் நமக்குள்ளே இன்னுமோ தெரியுது அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஏதோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அன்னதானம் தானே போட சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு ட்ரிக் அதுன்னு கூட நினைக்கலாம். இல்லை, நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் கொடுத்து பாருங்கள். முதல் வாரத்திலேயே மாற்றம் தெரியும், 2வது வாரத்தில் மாற்றம் தெரியும், 3வது வாரத்தில் நல்ல ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். அந்த கிளியரன்ஸ் தான் நமக்கு. புழுக்கம் அகன்று, குழப்பம் அகன்று, பழக்கம் அதாவது கெட்ட பழக்கம் அகன்று, அங்கே பணத்துக்கான சொல்லுவாங்க இல்லையா, பணம் புழங்குதுப்பா, அந்த புழக்கம் வந்து விடும். எப்படி பணம் மட்டுமா, மனசு, நல்ல ஆட்கள், பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஒரு கலர் நம்ம வீட்டில் தெரிய ஆரம்பிக்கும், நம்ம உயிர் கூட்டில் தெரிய ஆரம்பிக்கும். சிந்தையிலும் நடத்தையிலும் நமக்கே ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஏன்னா சாப்பிட்டுட்டு பசியோடு போனவன் அப்படியெல்லாம் போயிட மாட்டான். மனசால் அவன் மனசே கூட வாழ்த்துவான். அவன் வந்து ஒரு முக்கியமான ஆளுக்கு கொடுத்துட்டீங்க ஏதோ ஒன்று, அவன் சாப்பிட்டு பசி அப்பா சப்சிச்சு யாரோ ஒருத்தன் கொடுத்தானேன்னு கூட போயிருக்கலாம். மனம் வாழ்த்தும். அந்த மனம்தான், அந்த வாழ்த்துறது தான் உங்கள் வாழ்க்கையை மணக்க வைக்கக்கூடிய விஷயம். அப்புறம் அதே வந்து ட்ரெஸ்ஸு கூட கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லாதப்பட்டவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஆனால் யூஸ் பண்ணதை கொடுத்துறாதீங்க, புதுசாக வாங்கி கொடுங்க. யாராவது குழந்தைய பார்க்குறீங்களா,
அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய், இல்லைன்னா குழந்தைய கூட்டிட்டு போனால் ஏதாவது தனிச்சுப்பாங்க. அவங்க வீட்லலாம் சொல்லிட்டு, இல்லைன்னா நீங்கள் அந்த பார்த்துட்டு, நீங்கள் அவங்கள்ட்டமே ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த சைஸ்லாம் வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்க அப்பா, அம்மா வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள்ல ட்ரெஸ்ஸு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா, அதுவும் வஸ்திர காயம். நல்லாவே இருக்கும். வஸ்திர தானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காயம் காயமாக இருக்கும் பொழுது என்னைக்குமே வளர்ச்சிக்கிட்டே இருக்கும். காயம் அதன் சாயத்தை மீன்ஸ் அதோடைய பக்குவத்தை இழக்கும் பொழுது காயம் மாறி போகும். அப்போது வாழ்க்கையோடைய கலர் இனிப்பாக இருக்கும், பிடிச்ச மாரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சில பேர் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. பிடிக்காத கலரோட, பிடிக்காத செட்டிங்கோட, பிடிக்காத ஒரு பொருளோட. ஆனா இந்த மாரிலாம் பண்ணும்பொழுது, உங்களுக்கான அது அப்படியே செஸ் மாரி மூவ் ஆயிட்டே வரும். இது இங்க, இது அங்க, அங்க இங்க. எத நவுத்துனா என்ன நடக்கும்ன்ற ஒரு செஸ் காயின் மாரி, அந்த விளையாட்டு, வாழ்க்கை விளையாட்டு, தானங்களும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணும்பொழுது, நம்மளுடைய விளையாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த விளையாட்டுல நல்லது மட்டும் நமக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். பாதுகாப்பு இருக்க தொடங்கும். அதனால தான் அன்னதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல அன்னலட்சுமி உள்ள கூட வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அன்னலட்சுமி என்ன பண்றாங்க, இன்னொருத்தவங்களுக்கு நான் குடுத்துருக்கேன். அந்த அன்னலட்சுமி யார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? தனலட்சுமி கிட்ட. அந்த தனலட்சுமி இது மாரி அவங்களோட இதெல்லாம் கரையெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு. நீ கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாப்பா. இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்லாம் கண்ணுக்கு தெரியாம இறைவன் இடத்தில் நடந்து கொண்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த மாரி க ஏன் கடுகு போட வேணாம் அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர் கேட்டாங்க. தாளிக்கும் பொழுது அந்த எனர்ஜி மாறும். உணவுக்கு நல்லது, சாப்பிடறதுக்கு நல்லது. தானம் கொடுக்கும் பொழுது ஒரு விஷயத்த தாளிச்சுட்டா அந்த வைப்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவ்வளோதான். இது ஒரு சயின்டிஃபிக்கல் லாஜ் தான். போட்டு அத தாளிக்கும் பொழுது அந்த எனர்ஜி நீங்க குடுக்குறீங்க ஒருத்தவங்களுக்கு குடுக்குறீங்கன்னா, அந்த டிரான்சாக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா? அது முறிந்து போகும். சொல்லுவாங்கல்ல நாட்டு வைத்தியர்கள்லாம், இந்த மருந்து சாப்பிட்டா இந்த இதெல்லாம் சாப்பிடக்கூடாது முறிஞ்சு போகும்ன்னு சொல்லுவாங்க. அதுமாரி தான் கடுகு வேணான்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? சில விஷயம் முறியக்கூடாது. அந்த முறியாமல் செய்யக்கூடிய அந்த தானங்களும், தர்மங்களும் புண்ணிய கணக்குல போய் சேரணும். அதனால தான் சேரணும் இல்லையா? அந்த கணக்கு புரியணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாரி கடுக சேர்க்காம வெறும் தயிர் மட்டும் நீங்க பார்த்து செய்யுங்க அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அதனால தான் பணம் வருவதற்கான விஷயங்கள், நம்ம தேக ஆரோக்கியம், அதே மாரி இருக்கும் இடம், எப்பொழுதுமே வாழ்த்துதல். அதாவது நல்லாயிரு, நல்லாயிரு, நல்லாருன்னு சொல்லியிருக்க யாரெல்லாம் நம்மள நோக்கி வரும். நெறைய அந்த காலத்துல ட்ரஸ்ட்லாம் ஏன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் இருந்தாலும் ட்ரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சொல்லுவாங்க. ஒருத்த போனா அன்னதானமா போட்டுட்டு தான் இருப்பான். இவரோட வாழ்க்கையும் உயரும். கூட இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா, பசியாறி வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அந்த வாழ்த்தும், ஆனந்தமும் நம்மகிட்ட ஒரு பசிய போக்கும்பொழுது தான் ஒருத்தன்ட்டருந்து கிடைக்குது. கோடி குடுத்தாலும் பசிய நீக்கக்கூடிய ஒரு எனர்ஜி மட்டும் தான். நீ எவ்வளோ பிரச்சனையில போட்டீங்கன்னா, "ரொம்ப நன்றிப்பா" அப்படின்னு சொல்லிருவாங்க. பசியில இருக்கும்போது ஒருத்தனுக்கு உணவு குடுத்து பாருங்க. நன்றின்னு வயித்துலேருந்து வரும். அந்த வயித்துலேருந்து வரக்கூடிய எனர்ஜி தான் பாசிட்டிவ். உள்ளத்துலேருந்து வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். பணம் குடுத்து உதவினா கூட, இந்த உள்ளத்துலேருந்து வரும் தேங்க்ஸ்ப்பான்னு. ஆனா, அந்த பசி ஆறும்போது நீ குடுக்குற அன்னதானம் இருக்கு பார்த்தீங்களா? வயித்துலேருந்து நல்லாருன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைய மட்டும் நம்ம வந்து கணக்குல வச்சோம்னா, அது பேங்க்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கைங்கிற பேங்க்ல தனலட்சுமி பேங்க்ல உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு வாழ்த்துக்கள் எங்கேருந்து வரும்னு கேட்டீங்கன்னா, தனலட்சுமிகிட்டேருந்து. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான சில காரியங்கள் நம்ம செய்தாலே போதுமான விஷயம். தானம், முக்கியமா அன்னதானம், வஸ்திர தானம் இதெல்லாம் பண்ணோம்னாலே போதுமான விஷயம் தான். இல்லாதவங்களா பார்த்து செஞ்சீங்கன்னா போதும். அந்தந்த நேரத்துல அந்தந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்தே சேரும். நல்ல விஷயம் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.